இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 8ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்களில் சதய நட்சத்திரம், கும்பராசி, அஷ்டமி திதி. அஷ்டமி திதியில் பொதுவாக நம்ம எந்த நல்ல காரியங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னென்னா, அஷ்டமி திதி அன்றைக்கி நம்ம முக்கியமான விஷயங்கள் எதை பிளான் பண்ணாலும் சரி, எதிரிகளை வீழ்த்தணும்னா அஷ்டமி திதி ரொம்ப பலமான திதி. பீடைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அஷ்டமி திதி ஒரு அருமையான திதி. பாவங்கள் பரிகாரமாகணும் அப்படின்னா அஷ்டமி திதி ஒரு அருமையான திதி. நீங்கள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி அன்றைக்கி தான் கல்யாணமே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த ஒரு நட்சத்திரமாக திதியாக ரோஹிணியும் சரி அஷ்டமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள். பொதுவாக அஷ்டமி திதி அது உங்களுக்கு ரொம்ப ஆஸ்பீஷியஸ், அதாவது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அஷ்டமி திதிகளில் பொதுவாக நல்ல காரியங்களை பிளான் பண்ணுறதோட அணுகும்போது அது கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம், சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த சந்திராஷ்டமத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நாள் முழுக்க சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. ஆனால் சராசரியாக சந்திராஷ்டமம் 2லிருந்து 2.5 மணி நேரம் மட்டுமே சந்திராஷ்டமம் வேலை செய்யும். சம்டைம்ஸ் அது மத்தியானம் சாப்பிடும்போது பாஸ் ஆகும், ஏர்லி மார்னிங் ஏர்லி ஹவர்ஸ், அதாவது காலைல 3 மணி 4 மணி, சம்டைம் நைட் டைம் அப்படி கூட பாஸ் ஆகிடும். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதே பாஸ் ஆகிடும். அதனால் பெருசாக சந்திராஷ்டமத்தை நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை. நீங்கள் வேலையை பார்க்கலாம், ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு மனசில் அந்த ஒரு தாக்கம் மட்டும் இருக்கும். அது பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது, ஆனாலும் ஒரு சின்ன ஒரு தாக்கம், அவ்வளோதான். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான காலகட்டம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நீங்கள் போய் பார்த்துட்டு வருவீங்க. முக்கியமான செலவுகள் எது இருந்தாலும் அந்த சுப செலவுகளாக மாற்றக்கூடிய திறமை இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல குரு வந்துட்டார். ஒரு 3-4 மாதத்தில் செவ்வாய் போய் கரெக்டாக குருவை டச் பண்ணுறச்சே கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதனால் வீட்டுக்கு அட்வான்ஸ்க்காக இன்றைய நாள் பிளான் பண்ணலாம். நிறைய பேருக்கு புதுமண தம்பதிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஒரு 2-3 மாதத்தில் ஏற்படும். நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க, ஜோராக இருப்பீங்க. பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான காலகட்டம், வெற்றி மட்டுமே நாம் ருசிக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு தடை தாமதமும் இருக்காது. எல்லாத்துலேயுமே முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்கப்படுறது. எதுலேயும் சரி ஒரு சாமர்த்தியமாக நின்று ஜெயிக்கக்கூடிய திறமைங்கிறது இன்றைய நாள் பெண்களுக்கு மிக 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 அதிகமாக இருக்கப்படுறது. அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். இதான் புதன் சுக்கிரன் சேர்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் உங்கள் தலையிலேயே உட்கார்ந்துருக்கிறது, உங்கள் லக்னத்திலேயே இருக்கிறது, உங்கள் ராசியிலேயே இருக்கிறது. சுப செலவுகள் செய்வீர்கள். வண்டி வாகனங்கள் செலவுகள், இடமாற்றத்திற்கான செலவுகள், படிப்பிற்கான செலவுகள், குழந்தைகளுக்கு ஸ்கூலு காலேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கான செலவுகள், இந்த மாதிரி செலவுகளை நாம் செய்யக்கூடிய நல்ல செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக நிறைய பேருக்கு ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாளாகும் இன்றைய நாள் இருக்கப்படுறது. எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், இவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும்னு கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் பிறந்த சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி ரொம்ப குஷியாக ஜாலியாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கானேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ராசி லக்னத்தில் குரு இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது. ராசி லக்னத்துக்கு குரு வந்துட்டார். நல்ல காரியங்கள், கெட்டிமேளம் கொட்டக்கூடிய பாக்கியம், நல்ல விஷயங்களுக்கு சம்பாதிக்கிறது, சுபகாரியங்களுக்கு சம்பாதிக்கிறது, நண்பர்களை பார்ப்பது, நண்பர்களால் முதலீடுகள் கொண்டு வருவது, தொழிலில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேலை இருக்கும், வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றது, இல்லைன்னா முக்கியமான இடத்துக்கு நம்ம போகும்போது கொஞ்சம் லேட்டாக ரீச் ஆகிறது, கொஞ்சம் நம்ம காத்திருந்து ஒரு விஷயங்களை பண்ணுறது, இதெல்லாம் தான் இன்றைய நாள் நடக்குமே தவிர இது பெருசாக நமக்கு ஒன்றும் பாதிப்பு கொடுக்குற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அமோகமான நாள். ஏரி காத்த ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள், ஏ கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா முழு சந்திரனுடைய பலம் உங்களுக்கு இருக்கிறது இன்றைய நாள். அதனால் எதுலேயுமே நோ கன்ஃபியூஷன், ஓன்லி கிளாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்கள் மூலியமாக குழப்பங்கள் வந்தாலும் அது கரெக்டாக உங்களுடைய சுய அறிவு, சுய சிந்தனை,
உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி, கம்பீரமான உணர்வு, இது எல்லாத்தையும் வச்சு ஈஸியாக நீங்கள் முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் லாபம் லாபம். லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் இதெல்லாமே பெரிய ஒரு அனுகிரகத்தை கொடுத்துருக்கு. நண்பர்களால் நல்ல விஷயங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸையே திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். வரன் பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருப்பாங்க, லாஸ்ட்டில் பார்த்தா அந்த பொண்ணு உங்கள் காலேஜ் பொண்ணாக இருக்கும், காலேஜில் படித்த பொண்ணாக இருக்கும் இல்லையா, உங்கள் காலேஜில் பார்த்த பையனாக இருப்பான். அக்வைண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏதோ இடத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள். இது எல்லாமே நடந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல விஷயங்கள் நடக்கும். மூத்த அக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது. பாக்யஸ்தானத்தில் இவ்வளோ அளவுக்கு நல்ல கிரகங்கள், சுபகிரகங்களுடைய பார்வை பலம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரன் ராகு சேர்வது பகையை வெல்லக்கூடிய சக்தி பிறக்கும். ஆனால் உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். வயிறு வலி, ஒரு சில பேருக்கு தொண்டை எரிச்சல், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை. கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா வரும்ல, ஊரில் ஜாலியாக இருந்துட்டு திடீர்னு ஸ்கூலுக்கு போனால் பசங்களாம் எப்படி நான் போக மாட்டேன்னு அழுகுமோ, ஒரு மாதிரி ஒரு ஹோம் சிக் ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன ஃபீலிங் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் பகையை கண்டிப்பாக நீங்கள் வெல்லக்கூடிய சக்தி இருக்கும். உணவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். உணவுத்துறையில் இருக்கிறவங்க, மெடிசன் துறைகளில் இருக்கிறவங்க, மெயினாக நர்சிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் இன்றைய நாள் அந்தளவுக்கு பலமாக இல்லை. கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, மெயினாக தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அற்புதமாக இருக்குது. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சந்திரனும் சரி ராகுவும் சரி ரெண்டுமே ஒரே நட்சத்திர சாரத்தில் போயின்னு இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்காருங்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், தூரதேச பிரயாணம், ஒரு முக்கியமான வேலை இன்றைய நாள் மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அடுத்தது வீட்டில் பெண்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு விஷயம். ஒரு சில விஷயங்கள் முடியாத போது ஆர்கியூமெண்ட் மூலியமாக முடிக்கக்கூடிய, சில இடங்களில் பேசினா தான் காரியம் ஜெயிக்கும். நம்ம அமைதியாகவே இருந்தானா ஒன்றுமே நடக்காது. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். அமைதி மட்டுமே எதுக்கும் பொருள் அல்ல. உண்மை அதுதான். என்றால் அதை நல்லா நீங்கள் உணர்வீங்க. எல்லாருடைய நட்பும் சரி, சப்போர்ட்டும் சரி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளானிங் நல்லா செட் ஆகும். அதாவது சுகஸ்தானத்தில் எப்பெல்லாம் சந்திரன் சேருகிறாரோ, சந்திரன் ராகு ரெண்டுமே ராகு நட்சத்திரத்தில் சேருவது பொதுவாகவே வீட்டில் பார்த்திங்கன்னா எதாவது அடப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அதான் கிளியர் பண்ணுவீங்க. ரெண்டாவது திரிகோணத்திலே புதன் சுக்கரன் இருக்குது. அதனால் எதாவது வீட்டில் அப்டேட் பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், பராமரிப்பு செய்யக்கூடிய வாய்ப்புகள். படிப்பில் தடை இருந்தால் கூட இன்றைய நாள் சரியாக போயிடும். இன்ஃபேக்ட் ஒரு வாரமாக காலேஜுக்கு போகல, ஸ்கூலுக்கு போகலைன்னா இன்றைக்கி ஜாயின் பண்ணிடுவீங்க. அதாவது படிப்பில் இருக்கக்கூடிய எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். வங்கிகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வருவதற்கான வாய்ப்புகள், மெயினாக ஹைதராபாத் மாதிரி, இல்லைன்னா ஆந்திராவில் ஏதாவது போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு, குஜராத்தில் போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இதனால் ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வெற்றி வெற்றி வெற்றி. அடுத்த ஒரு வருஷம் கொண்டாட்டமாக இருக்கும். விருச்சிகத்துக்கு கொண்டாட்டம் தான். நல்லா இருப்பீங்க. எந்த நாள் கூட உங்களுக்கு நல்ல நாள்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு எல்லாமே நல்ல நாளாக, கெட்ட நாளே கிடையாதுன்னு சொல்லலாம். ரிச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அது அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் தான் ராஜா. சூப்பராக இருக்குது. தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கீழ்ப்பச்சை நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபம் எது இருந்தாலும் உட்காந்து பேசி தீர்த்துக்கணும். மொபைலில் பேசுகிறது, வாட்ஸ்அப்பில் பேசுகிறது, சோஷியல் மீடியாவில் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பிரச்சனையாகும். அஷ்டமத்தில் கண்டிப்பாக குரு இருக்கும்போது என்னென்னா, இது மேலே அடுத்த ஒரு வருஷத்துக்கான பரிகாரமே பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரே ஒரு சொட்டு தேன் அல்லது ஒரு சொட்டு நெய், அதில் முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கறது கரெக்ட். ஏன்னா அஷ்டமத்தில் குரு சுபகாரியங்களுக்கு செலவு அதிகமாக செய்ய வைப்பார். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்க வைப்பார். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புது முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தட்டி போய் தாமதமாகி ஆர்கியூமெண்ட் பண்ணி நடக்கும். மெயினாக வண்டி வாகனங்களில் போகும்போது உங்களுடைய ஆவணங்களை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பராக இருக்குது. கிளாஸாக இருக்குது. ஏன்னா முழு குருவுடைய பார்வை பலம் மகரத்துக்கு ஆரம்பிச்சிடுது. அதனால் வீட்டில் நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்யக்கூடிய தகுதி. மெயினாக தொழில்
அபாரமான மேன்மை இதெல்லாம் கொடுத்துட்டுருக்கு. அது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால மற்றவர்கள் சொல் பேச்சு கேட்டு இன்றைய நாள் நீங்கள் நடந்தீர்கள் என்றால் பணம் வரும். சுயமாக முதலீடு பண்ணுவது, சுயமாக முடிவெடுத்து ஏதாவது விஷயங்களை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ஃப்ளாப் ஆகலாம். ஆனால் மற்றவங்க சொல்லு பேச்சு கேட்டு, மெயினாக உங்கள் மனைவி பேச்சு கேட்டு அல்லது உங்கள் கணவர் பேச்சு கேட்டு நீங்கள் செய்யும்போது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உணவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டைமுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மெயினாக நீங்கள் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் தாமரை நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் மேன்மை அபாரமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் ராகு தொடர்பு இருக்கும்போது அது காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாக இருக்கும்போது மருத்துவ தொழில் லாபத்தை கொடுக்கும். பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு முழுக்க சூப்பராக இருக்கும். அந்த நாள் இன்றைய நாள் பொதுவாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக முடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அவசரம் மட்டும் படாமல் இருந்தீங்கன்னா வெற்றி உங்கள் வசமாகும். பெண்கள் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். லைட்டாக தலை வலிக்கிறது, கால் முட்டி வலிக்கிறது, இந்த மாதிரி சின்ன வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக வியாசராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயத்தில் உட்கார்ந்துருக்கூடிய சந்திரன் ராகு இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்து உங்கள் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள். முக்கியமான முடிவு, ஆனாலும் அதில் ஏதாவது ஒரு குழப்பங்கள். இது செய்யலாமா, அது செய்யலாமா, இது எப்படி நம்ம மூவ் பண்ணலாம், இது தேவையா இல்லை தேவையில்லையா, இந்த மாதிரி மூமெண்ட் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்லக்கூடியது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு ஸ்ட்ரெயிட்டாக நல்லா இருக்காருங்கிறது தான் உண்மை. நம்ம எடுக்கிற காரியங்கள், எடுக்கிற முடிவு ரொம்ப நமக்கு சாதகமாக இருக்குங்கிறது தான் உண்மையானது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் கொண்டாட்டமான காலகட்டம். டெய்லியும் நல்ல விஷயங்கள் நடக்கும். டெய்லி கோவிலுக்கு போவீங்க. டெய்லி வந்து ஏதாவது புது விஷயத்தை வந்து கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய தகுதி பிறக்கும். ஆனந்தமான ஒரு டைமிங். பசங்க நல்லா இருப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்கள் ஏற்படும். எங்கேயாவது கோவிலுக்கு போகிறக்கு, ட்ரிப்பு போகிறக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, இதுக்கான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இல்லைன்னா உங்கள் நண்பருக்கு ஏதாவது உதவி வேணும்னு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் மட்டும் நிறையா நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.